எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கான தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிளாஸ் ரூம் பிடிச்சிருக்கா, போர் தானே அடிக்குது, ஏன் கிளாஸ் ரூம் போர் அடிக்குதுன்றத பார்க்க போறோம். ரெண்டாவது, படிக்கிறது பிடிச்சிருக்கா, சுத்தமா பிடிக்கல, ஏன் படிக்கிறது சுத்தமா பிடிக்கலன்றத பார்க்க போறோம். மூணாவது, எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றத பத்தி பார்க்க போறோம். நாலாவது, எக்ஸாம் எப்படி எழுதுறதுன்றத பார்க்க போறோம். அஞ்சாவது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். இந்த 5 விஷயத்தை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், ஏன் கிளாஸ் ரூம் போர் அடிக்குதுன்றத பத்தி பார்க்கலாம். என்ன ஒரு ப்ரொஃபஸரா இமேஜின் பண்ணீங்க. நான் இப்போ உங்ககிட்ட சச்சின் டெண்டுல்கர் பத்தி 3 hour கிளாஸ் நடத்த போறேன்னு சொன்னா உங்களுக்கு கிளாஸ் போர் அடிக்குமா? ஸோ கண்டிப்பா போர் அடிக்காது. ஏன்னா உங்களுக்கு சச்சின் டெண்டுல்கர் பிடிக்கும்னு சொல்றீங்க. பேசிக்கா உங்களுக்கு பிடிக்கும் மட்டும் கிடையாது, உங்களுக்கு கிரிக்கெட்னா என்னன்றது தெரியும், ரைட்டா? இப்போ ஒருத்தவனுக்கு சச்சின் டெண்டுல்கர் யாருன்னு தெரியாது, கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாது. இப்போ அவன் கிட்ட போயிட்டு நான் கிளாஸ் எடுத்தேன்னா, சச்சின் டெண்டுல்கர் பத்தி எடுத்தேன்னா அவனால எவ்வளவு நேரம் கவனிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி போனா 10 to 20 நிமிஷம் தான் கவனிக்க முடியும். ஸோ ஆஸ் பர் சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா ஒரு 10 to 20 நிமிஷம் தான் ஒருத்தவங்களோட ஸ்பீச்சை உங்களால லிசன் பண்ண முடியும் தெரியாத விஷயத்த பத்தி. அப்போ கிளாஸ்க்கு எடுத்துட்டீங்கன்னா 1 hourல 10 to 20 நிமிஷம் வரைக்கும் தான் எஃபெக்டிவா உங்களால லிசன் பண்ண முடியும். அப்போ ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு தெரியாத விஷயத்த பத்தி தான் நடத்த போறாங்க. ஸோ இந்த அவர் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த அவர் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு அடுத்த அவர், எல்லா அவரும் உங்களுக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நடத்துறாங்க. அப்படின்னா உங்களால எவ்வளவு நேரம் கவனிக்க முடியும்? ஸோ ஆப்வியஸ்லி உங்களால லிசன் பண்ணவே முடியாது, ரைட்டா? அப்போ நீங்க என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன நடத்த போறாங்கன்றத நீங்க முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணிட்டு கிளாஸ் போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்க்கணும். அதுக்கு நிறைய டெக்ஸ்ட் இருக்கு, ஏன் முடிஞ்ச யூடியூப்ல கூட சர்ச் பண்ணி ஒரு வாட்டி பார்க்கலாம், ரைட்டா? ஸோ பார்த்துட்டு போய் கிளாஸ் அட்டன் பண்றீங்க. ஸோ அப்போ கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தி தான் உங்களோட ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு கிளாஸ் எப்படி இருக்கும், ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்தது, படிக்கிறது ஏன் பிடிக்கலன்றத பத்தி பார்க்கலாம். நீங்க கேர்ள் ஃப்ரெண்டோட இல்ல உங்க பாய் ஃப்ரெண்டோட சேட் பண்ணும்போது படிக்கிறது பிடிக்காம இருந்திருக்கா? இல்ல ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கும் போது, இல்ல உங்களுக்கு பிடிச்ச மேகசைன் படிக்கும் போது, அப்பெல்லாம் படிக்கிறது பிடிக்கும் போது ஏன் ஒரு டெக்ஸ்ட் புக்கை படிக்கிறது மட்டும் உங்களுக்கு பிடிக்காம இருக்கு? ஏன்னா நீங்க ஒரு டெக்ஸ்ட் புக்கை ஒரு மார்க் வாங்குற விஷயமா பாக்குறீங்க, மார்க் வாங்குற ஒரு பொருளா பாக்குறீங்க. ஸோ இப்போ மார்க் வாங்குறதுக்காக நீங்க படிக்கிறது சத்தியமா பிடிக்காதான். ஏன் பிடிக்காதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை வாட்டி படிப்பீங்க? ஒரு வாட்டி படிச்சாலே நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ஒரு விஷயத்த நீங்க மனப்பாடம் பண்றதுக்கு எத்தனை வாட்டி படிப்பீங்க? 5 வாட்டி இல்ல 10 வாட்டி. ஸோ உங்களுக்கு மெமரி பண்றதுக்கு எத்தனை டைம் ஆகுதோ அத்தனை டைம் நீங்க திரும்ப படிச்சு மெமரி பண்ணுவீங்க, ரைட்டா? இப்போ நான் கொடுக்குற டாஸ்க்கை நீங்க பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல தெரிவிக்க போறீங்க. என்னன்னா, ஒரு நோட், ஒரு பென் எடுத்துங்க, ஒரு புக் ஒன்று எடுத்துங்க, ஒரு பேராகிராஃபை மட்டும் நீங்க படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை ஒரு டைமர் ஆன் பண்ணி எழுதி பாருங்க. செகண்ட் டைம் என்ன பண்ணுங்க, அதே பேராகிராஃபை மெமரைஸ் பண்ணுங்க. மெமரைஸ் பண்ணிட்டு திரும்ப அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணி எழுதி பாருங்க. ரெண்டுத்திலும் எவ்வளவு டைம் வேரியேஷன் ஆகுதுன்றத நீங்க சொல்ல போறீங்க. ரெண்டுத்துல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றத நீங்க என்கிட்ட சொல்ல போறீங்க. பேசிக்கா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதி பாக்குறீங்க பாருங்க, அதுதான் உங்களுக்கு பிடிக்கும். அடுத்தது, எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றத பத்தி பார்க்கலாம். எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளோட டெக்ஸ்ட் புக்கே கொஸ்டின் பேங்கா மாத்தோம். 2 mark இம்பார்ட்டன்ட் 2 mark எது, இம்பார்ட்டன்ட் 5 mark எது, இம்பார்ட்டன்ட் 16 mark எது, இந்த கொஸ்டின் பேங்கா மாத்தோம். இது அடிப்படையிலே தப்பு. அப்ப நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ப்ரிப்பரேஷனை நான் 2 விதமா பிரிச்சுக்கிறேன். ஒன்னு டெய்லி ப்ரிப்பரேஷன். டெய்லி ப்ரிப்பரேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்க ஃபேக்கல்டி உங்க கிளாஸ்ல என்ன நடத்துறாங்க அதை படுக்கிறதுக்கு முன்னாடி, தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நீங்க பார்க்கணும், ரைட்டா? செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம் டைம் ப்ரிப்பரேஷன். இப்ப எக்ஸாம் டைம் ப்ரிப்பரேஷன் நான் ரெக்கமெண்ட் பண்றது ஒரு யூனிட் எடுத்தா ஃபர்ஸ்ட் டாப் டு பாட்டம் நீங்க படிச்சுதான் ஆகணும், ரைட்டா? ஸோ என்னால அப்படி படிக்க முடியல, நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட சிலபஸே 2ஆ பிரிச்சுக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ன்ற மாதிரி நீங்க 2ஆ பிரிச்சுங்க. எல்லா யூனிட்டுக்கும் அதே மாதிரி பிரிச்சுங்க. ஒரு ஹாஃபை டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல்லா படிக்கணும், ஓகேவா? எந்த ஒரு போர்ஷனும் விடாம டாப் டு பாட்டம் வரைக்கும் ஃபுல்லா படிக்கணும். செகண்ட் ஹாஃப் என்ன பண்ணுங்க, எது இம்பார்ட்டண்டா இருக்கோ அதை மட்டும் படிங்க. ஸோ 5 யூனிட்டுக்கும் இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களால ஃபுல்லா படிக்க முடியலன்னா நீங்க இப்படி ஃபாலோ பண்ணுங்க. உங்களால டெஃபினட்டா எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அடுத்து, எக்ஸாம் எப்படி எழுதலாம்ன்றத பத்தி பார்க்கலாம். எக்ஸாம் எழுதுறதுன்றது ஒரு ஆர்ட். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன். பிரசன்டேஷன்ல எது இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங்.
உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் எவ்வளவு புவரா இருந்தாலும் அது பெட்டரா மாத்த முடியும்ன்றத ஃபர்ஸ்ட் நீங்க பிலீவ் பண்ணுங்க. ரெண்டாவது, ஒரு நோட் ஒரு பென் எடுங்க. எடுத்துட்டு ஒரு லைன்ல 5ல இருந்து 7 வார்த்தை தான் எழுதணும். ஒரு லைனுக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும், ஒரு வார்த்தைக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுக்கணும். இதை முதல்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க, தனி கப்பல எழுதி பாருங்க. அடுத்தது என்னன்னா, ஒரு கொஸ்டினை எப்படி எழுதணும்ன்றத கத்துக்கணும். ஒரு கொஸ்டின் எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா ஓன் வேல பிரசன்டேஷன் கொடுக்கணும். ரைட்டா? புக்ல இருக்கிறத படிச்சுட்டு உங்க வேலை பிரசன்டேஷன் கொடுக்க கத்துக்குங்க. அப்படியே மக்கப் பண்ணி எழுதணும்ன்றத விட்டுடுங்க. அதுக்கு அடுத்தது என்னன்னா, ஒரு கொஸ்டின்ல 10 2 மார்க் இருக்கும், 5 16 மார்க் இருக்கும். இதுல உங்களுக்கு எது ரொம்ப அதிகமா தெரியும்ன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இப்ப எக்ஸாம்பிள் 10 2 மார்க்ல 8 2 மார்க் தெரியும்னா நீங்க ஃபர்ஸ்ட் 2 மார்க் எழுத ட்ரை பண்ணுங்க. இல்லையா 5 16 மார்க்ல 4 16 மார்க் தெரியும்னா ஃபர்ஸ்ட் 16 மார்க் எழுத ட்ரை பண்ணுங்க. அடுத்தது நாம பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தெரிஞ்ச கொஸ்டினை 5ல இருந்து 6 பேஜ் எழுதுவோம். அதாவது தெரிஞ்ச 16 மார்க் கொஸ்டினை 5ல இருந்து 6 பேஜ் எழுதுவோம். தெரியாத கொஸ்டினை 1ல இருந்து 2 பேஜ் எழுதுவோம். இது மிக மிக பெரிய தப்பான ஒரு விஷயம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, தெரியாத கொஸ்டினை எவ்வளவு எழுதுறீங்களோ, சாரி தெரிஞ்ச கொஸ்டினை எவ்வளவு எழுதுறீங்களோ தெரியாத கொஸ்டினும் அவ்வளவு எழுதணும். அது எப்படி எழுதுறதுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தான் நான் சொன்ன வேலை பிரசன்டேஷன் பண்ணணும், ப்ரிப்பேர் பண்ணணும். நான் சொன்ன வேலை நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதாவது பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் எல்லா போர்ஷனும் நீங்க படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வந்தாலும் உங்களால எழுத முடியும். ஒன்லி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வந்தாலும் உங்களால எழுத முடியாது. எக்ஸாம் டைமே இல்லையே, இந்த டைம்ல ஏன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றதை பத்தியோ இல்ல அரியரை கிளியர் பண்றதை பத்தியோ பேசுறேன்னு பாக்குறீங்களா? இதுதான் கரெக்டான டைம். ஏன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்றது எக்ஸாம் டைம்ல படிக்கிறது மட்டும் கிடையாது, தினைக்கும் நீங்க படிக்கிறத பொறுத்துதான் இருக்கு. அடுத்தது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்றதுன்னு சொல்லியிருந்தேன். நான் கிளாஸ்ல பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். என்னால மறக்க முடியாத ஒரு எக்ஸாம் எதுன்னு கேட்டீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம். ஸோ கண்ட்ரோல் சிஸ்டம்ன்றது பியூர்லி ப்ராப்ளமேட்டிக் பேப்பர். இப்போ நான் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் எக்ஸாமுக்கு போனேன். லக்கிலி எல்லா கொஸ்டின்ஸும் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸா இருந்துச்சு. அதாவது 15 மார்க் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டினா இருந்தது, 6 2 மார்க்ஸ் எனக்கு தெரிஞ்ச கொஸ்டினா இருந்துச்சு. ஸோ கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, நான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன். ஸோ ஹாப்பிலியா நான் பென் எடுத்து எழுத ஆரம்பிச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 மணி நேரத்துக்கு நான் மட்டும் எழுதினே இருந்தேன். 2 மணி நேரத்துக்கு நான் என்ன கம்ப்ளீட் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா ஒரே 15 மார்க் மட்டும் தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன். அப்ப ரிமைனிங் 1 ஹவர்ல நான் 4 16 மார்க் கம்ப்ளீட் பண்ணோம், 10 2 மார்க் எழுதணும். இப்போ எனக்குள்ள மிகப்பெரிய ஃபியர் வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நான் அரியர் வச்சிருன்ற ஒரு பயம் வந்துச்சு. அரியர் வச்சு அந்த ப்ராபபிலிட்டி பேப்பரை எப்படி நான் கிளியர் பண்ண போறேன், இந்த பயம் எல்லாம் எனக்குள்ள வந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், பென் எடுத்து எழுதலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்த கொஸ்டின் அப்படி கைகள்லாம் வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி, பென்னு கேல்குலேட்டர் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே மெடிடேஷன் மாரி உட்காந்துட்டு திரும்ப பெண்ணை எடுத்துட்டு ஒரு கொஸ்டினுக்கும் 10 மினிட்ஸ்ன்ற மாரி நானே டைம் செப்பரேட் பண்ணிட்டு எழுத ஆரம்பிச்சேன். எழுதிட்டு எனக்கு கிராஃப் எப்படி வரையணும்னு தெரியும், ஒரு ப்ராப்ளம்ஸுக்கும் என்ன வேல்யூ வரும்ன்றது எனக்கு முன்னாடியே தெரியும். அப்ப நானே அந்த வேல்யூஸ் எழுதிட்டு நானே கிராஃபை பிளாட் பண்ணிட்டு ஒரு கொஸ்டினும் கம்ப்ளீட் பண்றேன். வெளியில பாக்குறேன் ஒரு 2 மார்க் மிஸ் பண்ணிட்டேன்னு வெளில ஃபீல் பண்ணேன். அப்புறம் அந்த எக்ஸாம்ல நான் லக்கிலி கிளியரும் பண்ணிட்டேன். இப்ப என்னோட பாயிண்ட் என்னன்னா, நீங்க கதை அடிச்சா நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க நீங்க நம்பினீங்கன்னா நீங்க ஃபெயில் தான் ஆவீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினும் டாப் டு பாட்டம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம நல்லா பண்ணுவோம், பட் ஃபினிஷிங்க நம்ம ஒழுங்கா எழுத மாட்டோம். ரைட்டா? ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ப்ராப்ளமேட்டிக்ல ஸ்டார்டிங்ல இருந்து டாப் எங்க கிவன் டேட்டா இருந்தது ஸ்டார்டிங், கிராஃப் பிளாட் பண்றதுன்றது ஃபினிஷிங். நான் எல்லா கொஸ்டினுக்கும் கிராஃபோட ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்க எக்ஸாம் எழுதுனீங்கன்னா ஒரு கொஸ்டினும் ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணாம எப்படி ஸ்டார்ட் பண்றீங்களோ அது வரைக்கும் ஃபினிஷ் பண்ற வரைக்கும் எழுதணும். ரைட்டா? ஸோ 515 மார்க்கும் நீங்க ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணீங்கன்னா 10 2 மார்க்கும் உங்களால எழுத முடிஞ்சதுன்னா அந்த எக்ஸாம் உங்களால ஃபெயிலே ஆக முடியாது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைப்படுமோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக்ல நான் பேசணும்னு நினைச்சுன்னா அந்த டாபிக்கை கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி.